திரு கஜேந்திரகுமாரும் கஜேந்திரனும் சொல்லுறது போலே நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த என்றெல்லாம் அது அபாண்டமானது, விஷமத்தனமானது. இலங்கை தமிழரசு கட்சி அதன் தலைவர் என்ற வகையில் நானும் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களும் இனிய எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்பாக பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள் தெரிவித்து வரப்படுகின்றன. சில விடயங்கள் தொடர்பாக தவறான கருத்துக்கள், தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் தலைவர் என்ற வகையில் எனக்கு உண்டு. உண்மையாக அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டார். ஒரு வருடமாக அவருடைய சந்திப்பு ஒரு முக்கியமான கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கட்சி சார்ந்த 8 பாராளுமன்றத்துக்குள்ளே பாரிய பிரதிநிதித்துவத்தை கொண்ட கட்சி என்ற வகையிலும் ஒரு ஜனாதிபதியோடு முக்கியமான விடயங்களில் கலந்து பேச ஒரு அரசியல் கட்டாயம் என்பதால் அவருடைய கலந்து பேச வேண்டும் என்ற முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே ஒரு வருடம் பூர்த்தியான 22/9/2025 தேதி ஜனாதிபதிக்கு நாங்கள் சந்திக்க விரும்புவோம். எங்களுடைய தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக சந்தித்து பேச விரும்புகிறோம் என்று அவருக்கு கடிதத்தை நானும் சுதந்திரன் அவர்களும் கையெழுத்து வச்சு அனுப்பியிருந்தோம். ஆனால் அது தாமதப்பட்டு கொண்டே வந்தது. இருந்தாலும் பின்னாலே ஒரு சந்திப்பில் ஒரு நிகழ்விலே சந்தித்த பொழுது அதை பற்றி நினைவூட்டிய பின்னர் எங்களுக்கு 19ஆம் தேதி சந்தர்ப்பம் தரப்பட்டது. சந்திப்புக்காக ஜனாதிபதியினுடைய அழைப்புதலின் பேரில் தான் நாங்கள் சந்தித்தோம். ஒரு அரசியல் கட்சி என்ற வரையில் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு. அந்த வகையிலே தான் ஒரு கட்சி என்ற வகையில் எங்களுக்கு இருக்கின்ற தனித்துவ உறுத்து, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த உறுத்து உண்டு. அந்த உறுத்திலே நாங்கள் சென்று ஜனாதிபதியோடு பேசினோம். இதில் சில ஒரு கேள்விகள் சொல்லப்படுகிறது. இந்த 22ஆம் தேதி நாங்கள் கடிதத்தை அனுப்பியது ஊடகத்திலே வந்தது. அதன் பின்னாலே நாங்கள் ஏனையோருடைய பேச விரும்பினோம். உண்மையாக ஒற்றுமையோடு சென்றிருக்கலாம் என்று சொல்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில், நான் ஜனவரி மாதத்திலே முக்கியமான எல்லாரோடையும் பேசினேன். கூட்டாக செயல்படுவோம் என்று வீடு வீடாக சென்றேன். ஒரு தரம் ஒத்துழைக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. ஆகவே நாங்கள் கட்சி என்ற வகையில் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உண்டு. அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவையும் இருக்கிறது. கூட்டாக செயல்படுவது என்பதிலே எங்களுக்கு தெளிவான நிலைப்பாடு ஸ்திரமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையிலே தான் நாங்கள் சந்தித்தோம். சந்தித்த பொழுது இந்த பேச்சுவார்த்தையை அங்கே முதலிலே ஆரம்பித்தவனே நான் தான். கட்சி தலைவர் என்ற முறையிலே முதன்மை ஆசனத்தில் இருந்து நான் உண்மையாக அந்த கருத்தை நான் சிங்களத்திலே தான் ஆரம்பித்து நான் மிக தெளிவாக அவருக்கு எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கை என்ன என்றதை ஆங்கிலத்திலே வரையறுத்தேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அவ்வாறான ஒரு வரையறைப்பு இதுவரையிலே அவ்வாறு நடைபெறவில்லை. நாங்கள் சமஷ்டி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த அதிகார பேர் 2 வசனத்துக்குள்ளே அதை நான் சொன்னேன். அதாவது எங்களுடைய அடிப்படை கோட்பாடு, தமிழரசு கட்சியின் அடிப்படை கோட்பாடு என்னவாகில் ஒரு பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே மீள பெற முடியாத அதிகார பகிர்வு சமஷ்டி கட்டமைப்பின் அடிப்படையிலாக இருத்தல் வேண்டும். அது எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் என்றதான் என்னுடைய அதாவது சமஷ்டி கட்டமைப்பு சொல்லியிருக்கிறோம், மீளப்பட முடியாதது சொல்லியிருக்கிறோம், பிரிக்கப்படாத நாடு சொல்லியிருக்கிறோம், என்ன பேரில் அழைக்கப்படனா அதிகார பகிர்வு தான் என்று சொல்லியிருக்கேன். தெளிவாக சொல்லி இதில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அந்த கருத்தில் கிடையாது. அல்லது சமஷ்டியை கைவிட்டு கொண்டோம்ன்றது கிடையாது. ஏன்னா சமஷ்டியை தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த ஆரம்பமே அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்தன. பண்டார் நாயக்காவோட பேசினோம், டட்லியோட பேசினோம், மஹிந்தாவோட பேசினோம், ரணிலோட பேசினோம். அப்படியே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இப்பொழுதும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினா அதில் நான் முன்னுக்கே நான் சொன்னேன். இதுவும் ஒரு சந்திப்பு தான் என்ற வகையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நகர்ந்தது. திரு கஜேந்திரனும் சொல்லுறது போலே
நாங்கள் தமிழரசு கட்சி தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த என்றெல்லாம் அது அபாண்டமானது, விஷமத்தனமானது. சமஷ்டி வலியுறுத்தினேன். முதலாவது அதுதான் எங்களோட கோர் பாலிசி என்று சொன்னேன், அடிப்படை கொள்கை என்று சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது சமஷ்டி கட்டம் என்று பேசியிருக்கிறேன். அவை இதெல்லாம் இப்படியான நிலைமையிலே. ஆனால் திரு கஜேந்திரகுமார் இன்னும் ஒன்று சொல்கிறார், நாங்கள் போனால் அரசியல் அமைப்பு சம்மந்தமாக மட்டும்தான் பேச வேணும். அப்படி இல்லை. நாங்கள் எங்களுடைய கொள்கை, தங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் தனியாக அதை மட்டும் பேசி கொண்டிருந்தால் கடைசியாக கடல் வத்தம் என்று சொல்லி கொக்கு உடல் பெற்று போன மாதிரி முடியாது. அதுவும் பேசுகிற பொழுது ஏனையவும் பேச வேண்டும் என்றது அது எங்களோட கொள்கை. அதை யாரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாது. அது எங்களோட கொள்கை. ஆனால் அதே நேரம் கஜேந்திரகுமார்களுக்கும் நாங்கள் போராடி வைத்து கொண்டால் கூட நாங்கள் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் மாகாண சபை முறை வலியுறுத்தப்பட வேண்டும் என்றும் அது எங்களுடைய இலக்கு பேச்சுவார்த்தையில் அடிப்படையான நோக்கம். ஆனால் அவர் மாகாண சபையை வேண்டாம் என்றவரோட பேசி கொண்டு போய் முரண்பட்டு கொண்டு நிற்க முடியாது. இருந்தாலும் அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் தெளிவாக இது தெளிவு மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும். எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறேன் எங்கேயாவது இருந்தால் சொல்லட்டும் பார்ப்போம். ஏன்னா பதிவு ஜனாதிபதி சேலத்தில் இருக்குது, நாங்கள் பேசுகிற பதிவு குரல் பதிவு அவ்வளோவும் இருக்குது. ஒற்றையாட்சி என்ற பேச்சை நாங்கள் எடுக்கலை. சமஸ்தியை தான் வலியுறுத்துகிறோம், பேந்தனுடைய கைவிடுறது. அப்போ இப்படியான ஒரு அபாண்டமான கருத்துக்களை முன்வைக்கப்படாது. மற்றது அவர் அது வந்தால் அரசியல் தீர்வு வந்தால் ஏனைய பிரச்சனைகள் தீர்வு பண்ணால் அதுக்கடையில் எல்லாம் முடிஞ்சுவோம். ஆகவே நாங்கள் அந்த தெளிவான நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம். நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் ஒரு கடிதம் மூலம். அவர்களுக்கு 7/11 இந்த மாதம் 7ஆம் தேதி ஒரு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த விடயத்தில் மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருந்தோம், தமிழ் தேசிய கட்சிகள் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தேவை என உணரப்பட்டது. இதற்கமைய ஒரு பூர்வாங்க கலந்துரையாட தங்கள் கட்சியுடன் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று தான் டிடிஎன்ஏக்கு நாங்கள் அதாவது கடிதம் எழுதியில். இதே கடிதத்தை தான் கஜேந்திரகுமாருக்கு நாங்கள் இப்பொழுது 19ஆம் தேதி கொடுத்த. நாங்கள் காணி விடயங்களும் பேர் நாங்கள் பேசினாங்கள், காணி விடயம் பேசினாங்கள், இடப்பெயர்வு பேசினாங்கள், மற்றது அரசியல் கைதிகள் பற்றி பேசினாங்கள், காணாமல் போனவர் பற்றி பேசினாங்கள், காணி விடுவிப்பு எல்லாத்தையும் பேசினாங்க. அதெல்லாம் தேவை தானே, அன்றாட தேவை. ஆகவே அந்த விடயங்களை பற்றி அரசியலமைப்பு நாங்கள் தனியாக அதுக்கு பேசுகிறதுக்கென்று நாங்கள் போகலை. அதெல்லாம் அந்த அவருடைய கொள்கையோடு அல்லது கோட்பாடோடு அல்லது கொள்கையோடு இணங்கித்தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த ஒன்று மட்டும் இல்லை. அவர் ஒரு புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டுமென்றால் தான் அவர்கிட்ட கருத்து. புதிய அரசியல் என்னென்னு வருமென்று நான் முதலே திருப்ப சொன்னேன். நான் அவருடைய வரவை வரட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் பேசலாம்னு சொன்னேன். நாங்கள் இப்போவும் அதுக்கு மறுப்பதில்லை. அது வராமல் நாங்கள் ஒரு வரைய வேணும். நாங்கள் அரசாங்கம், எங்கள் நாட்டுக்கு அரசியல் வரைதல் இல்லையே. அப்போ இந்த நாட்டு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் தீர்வை முன்வைத்தால் அதன்படி நாங்கள் விமர்சிக்க வேண்டியது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர் இல்லை நாங்கள் ஒரு அரசியலமைப்பு வரைய வேணும். அதே பிழையான அணுகுமுறை தானே. நியாயமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த விமர்சனங்கள் முழுக்கலுமே பிழை. அது இஞ்சி அவர் விமர்சிக்கிறாருன்னா அங்கே கஜேந்திரன் அங்கே கொக்கத்திரிச்சேரியில் போய் அங்கே அவரும் இதை தான் சொல்கிறார். துரோகம் என்ன துரோகம் உங்களுக்கு 2-3 சொல்லி தான் தெரியும். துரோகம் அது அன்று சொல்லி காட்டி கொடுத்தான், துரோகம் செய்தான், இனப்ப துரோகி அப்படி என்று சொல்லத்தான் தெரியும். அது நெடுகவே எடுபடாது. எங்களில் நாங்களும் மக்களுக்கு இனி மறுமொழி சொல்கிறது தயாராக இருக்கிறோம். நான் பொறுப்பாக சொல்கிறேன், இலங்கை தமிழரசு கட்சியின் பதிலெண்டு சொல்கிறதில்ல, அது டெக்னிக்கலியாக நாங்கள் பதிலெண்டு சட்டப்படி நான் தான் தெரியல யாப்பின்படி. இப்போ சட்டப்படி தெரிவு செய்யலன்னு அங்கேயும் ஒருத்தர் நீதிமன்றத்தில் சொல்கிறேன். எங்களுக்கு யாப் எல்லாமே தெரியும், அதன்படி தான் இல்லைன்னு செய்கிறேன். இனிமேல் எங்களை நீங்கள் யாராவது அடிக்க நினைச்சா நாங்கள் கொஞ்சம் மென்மையாக அடிப்போம். நிச்சயமாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அது தேவையில்லை. ஆனால் ஒரு நியாயமாக இல்லாமல் எங்களை இனிமேல் தாக்காதீர்கள். உண்மையாக சொல்லுங்கள், பேசுங்க. நான் 50 வருஷம் நான் அரசியல் எனக்கு சத்தம் போட தெரியும். அதல்ல அரசியல். என்னுடைய அமைதியாக எங்களை ஒத்துழைக்க வேணும், நாங்கள் ஒன்றாக செயல்பட வேணும், இணைந்தால் செயல்பட வேணும் என்பதை கருத்தில் கொண்டு இனியாவது நாங்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கட்சிகள் முதலில் ஒரு பொது விடயங்கள் எல்லாம் அடங்கும். அந்த சொல்லிலே எல்லாம் அடங்கும்.
அதை கருத்தில் கொண்டு பேசணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.